அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிலுக்கான செயின் ஸ்ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ராடு வந்து மாட்ட முடியாது. அதனால் ப்ளஸ் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் பட்டா வச்சு வெளில அடிச்சிருக்கேன். இதை வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டை சேர்த்தாப்புல வச்சு வெளில அடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளில அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ராடு சுடுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சுன்னா ரவுண்டாக வந்து ஓட்ட போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராடில் பார்த்தீங்கன்னா அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் ஓட்ட போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேருது. எப்படி சேருது அப்படிங்கிற நீங்களே பாருங்கள். இது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கரெக்டாக மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பேக் வீல் மாட்டுறதுக்கான 2 காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மாட்டணும். இந்த ராடு நீளமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த கால் வைக்கிற ஃபுட் ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இடிக்குது. அதனால் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இது கட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராடு வந்து கரெக்டாக இடிக்காமல் போது பாருங்கள். இதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஃபுட் ரெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா தேவையான வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அந்த ராடு சுருவுக்கான அந்த காடி பார்த்தீங்கன்னா சின்னமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் மிஷினை வச்சு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம எடுத்து வச்சுக்கிற ராடில் சேர்றாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேரிங்கை வந்து நம்ம காடி வச்சு தேய்ச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு சேர்த்தாப்புல வச்சு வெளில அடிச்சிருவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம வெளில அடிச்சிருவோம். வெளில அடித்த பேரிங் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற ராடை உள்ளே சொல்லிட்டு சென்டரில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வர மாதிரி மாட்டிக்கிடுவோம். இப்போ அந்த மாட்டின ராடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பக்கம் டயர் மாட்டணும். இந்த டயரில் உள்ள சென்டர் பேரிங் பார்த்தீங்கன்னா சின்னமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் வந்து சேரல. அதனால் இந்த சாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா ரைட்டாக கிரைண்டிங் பண்ணிவிட்டு நம்ம டயர் வந்து சேர்த்துக்குருவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ள டயரையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டிங் பண்ணி மாட்டிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயரோட பார்த்தீங்கன்னா ராடை சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 சேர்த்தாப்புல வச்சு வெளில அடிச்சிருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ராடு சுற்றியில் பார்த்தீங்கன்னா 2 டயரும் சேர்ந்தாப்புல சுத்தம். நம்ம வண்டிக்கான 4 வீலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் செட் பண்ண போகிறோம்.